எவ்வளோ இது? 5 ரூபாம்மா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா. டேய் வண்டி எங்கடா? யாரை கேட்டா அவன் எடுத்துட்டு போனா? எங்கடா போனா அவன்? எப்போ வந்துருவான்? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றான் அவனை. என்னம்மா பணத்துல கட்டிட்டியா? வண்டி நான் சொன்னல அந்த பொண்ணு. டேய் போற பஸ் பாத்து சொல்லுங்க. வண்டியில இருக்கா? எந்த வண்டி எந்த வண்டிடா? எந்த பஸ்? அந்த பொண்ணு தான். ஆர்விஎஸ்ஸா. டேய் வண்டி வந்துச்சு கிளம்பு. அந்த பொண்ணு தான். நல்லா பாரு அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு? வாடே பஸ் ஒன்னு போகுது. அதுக்கு பக்கத்துல இந்த பொண்ணு பஸ்ல கண்ணாடி போட்டு எப்படா பொண்ணு தெரியும்? மாமா மாதிரியே மண்ணை கட்டி மாதிரி பேசு. வாண்டி அந்த பொண்ணை பாத்தியா? போறப்ப பின்னாடி பார்த்தேன். செம பாடியா இருக்குதுப்பா. என்னையா சொல்ற? நான் பஸ்ஸோட பாடியை சொல்றேன். சரி விடு, இன்னைக்குலாம் போகுது, இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம். சரி ஏறு ஏறுடா போகலாம். சும்மா பொண்ணுன்னா பக்கத்தில் வச்சா காட்டினேன், பஸ்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் தான் காட்டினேன். பேசாம வா. யோ முதல்ல இந்த டோரை சரி பண்ணு. என்னயா மைனரே, நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குது. அவங்களும் நம்ம கஷ்டமாயிட்டாங்க போல இருக்கு. அட வாய் முடியா. சூப்பர். అందరికీ நமஸ்காரம். நல்ல போட்டோ எடுங்க. காவல்துறை அதிரடி, விபச்சார அழகிகள் கைதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியா போட்டுருங்க. நீங்கெல்லாம் படிச்சவங்க, எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன். தப்பா இருந்தா இதை எடுத்து நாடிங்க, சரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த அப்பாவி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரிப்பான்னு பழமொழி இருக்கு. வீட்டு சாப்பாடு சரியா இருந்தா ஏன் ஹோட்டலுக்கு வரான்? சில பேரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு வரான். சில பேரு சாப்பாடு கூட ஆளே இல்லாம வரான். வயிற்று பசிய தீக்கிறது சேவைனா, உடல் பசிய தீக்கிறதும் ஒரு வகை சேவைதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆசையை அடக்க முடியாதுதான். ஏண்டா யானைக்கு ஆசையை அடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? மதம் பிடிக்கும். நாய்க்கு வெறி பிடிக்கும். மாட்டுக்கு உழவுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். 5 அறிவுக்கே இப்படின்னா அப்ப மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும். அதனாலதான் கற்பழிப்பு, கள்ளக்காதல், கொலை கொள்ளன்னு எல்லா தப்பும் பண்றாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் குற்றங்கள்லாம் குறையுது. இவங்களும் இல்லைன்னா நாடே நாசமா போயிடும். இதையும் மீறி இவங்களை சட்டப்படி எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் தப்பு நடக்கும். ஓசோ தெரியுமா? பசிச்சா சாப்பிடுனாரு, சிற்றின்பம் மூலமே பேரின்பம்னு சொன்னாரு. சீனாவுல பாலியல் தொழில் கொடிகட்டி பறக்குது. 53,000 கோடி பொருளுது. ஆனா இந்தியாவுல 13,000 கோடி தான். சீனாவுக்கு முதலிடம், அமெரிக்காவுக்கு 5வது இடம், ஆனா இந்தியாவுக்கு 8வது இடம். அதுவும் எங்களால தான், நாங்க செய்யற சேவையால தான். ஏன் 10வது இடமா கூட இருக்கட்டும், வெளிநாட்டு கல்ச்சரை விட நம்ம கல்ச்சர் பெட்டர். பாருங்கள, ஒருத்தி கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட தான் வாழ்வா. பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா நம்ம ஊர்ல ஒத்த கல்யாணம் பண்ணிட்டு சில பேரு 9 பேரை கள்ள புடிச்சுதான் வச்சிருப்பாளுங்க. இப்ப சொல்லுங்க, சமூக அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? அப்ப பெரிய இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்றது அது சொகுசு வாழ்க்கைக்கும் வெறிக்கும். இவங்க பண்றது வயிற்று பசிக்கும் வறுமைக்கும். உதவி கேட்டு கதவு தட்டினா யாரும் திறக்கிறது இல்ல. அந்த கதவை திறக்கிறதுக்கே சில பெண்கள் விபச்சாரியா மாற வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். தப்புன்னா இதை எடுத்து நடிங்க. சட்டப்படி குற்றம்னாலும் கொஞ்சம் மனிதாபிமானம் பாருங்க. பெரிய இடத்துல இருந்து போனை வர வைக்க வேணான்னு பாக்குறேன். பேசாம போயிடுங்க. இல்லனா அதையும் பாக்குறீங்களா? போன் போட்டா என்ன ஆகும் தெரியுமா? உங்க நிலைமை பணம் பாதாள வரைக்கும் தான் பாயும். ஆனா பாலியல் படு பாதாள வரைக்கும் பாயும். போங்கம்மா போங்க. சரி வரோம். ஏய் போங்கடி, போய் வேலையை பாருங்கடி, போங்க.